நாகையில் வடகிழக்கு பருவமழையால் முல்லைப்பூ விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்தில் உள்ள ஆதனூர், கருப்புப்புலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முல்லைப்பூ சாகுபடி நடைபெற்று வருகிறது. மார்ச் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான முல்லைப்பூ சீசன் காலத்தில் இங்கு நாள்தோறும் 5 முதல் 10 டன் வரை பூக்கள் சேகரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆனால் வடகிழக்கு பருவமழை காரணமாக முல்லைப்பூ செடிகளில் இலைகள் உதிர்ந்து சாகுபடி இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் தற்போது பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1 டன் முதல் 2 டன் வரை மட்டுமே வெளியூர்களுக்கு பூக்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிகிறது. இதனால் முல்லைப்பூ சாகுபடி விவசாயிகளுக்கு அரசு மழைக்காலம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தேவையான வங்கிக் கடன் உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கி 10 நாளாக அதிக கனமழையாக இருக்குது. பூச்செடி பூரா தண்ணி நிறையா கிடக்குது. 3 கிலோ 3.5 கிலோ 100 செடிக்கு இருந்தது. இப்போ 1 கிலோ 1 கிலோவுக்கு வந்துட்டு. இனிமேல் எதுவும் நிவாரணம் கொடுத்தா தான் எங்களுக்கு எதுவும் பண்ணலாம். பூச்செடியெல்லாம் தண்ணி விழுந்து பூவே சுத்தமாக பூக்கலை, நின்று போச்சு. 1 கிலோ பூ இருந்தால் இப்போ 100 கிராம் தான் பூ இருக்குது. நாங்கள் பூ எடுக்கிறதே விட்டுட்டோம். விலை இப்போ கூட போகுது, ஆனால் எங்களுக்கு பூவே இல்லை.